வைஷ்ணவி, கொஞ்ச நேரம் கூட லேட் பண்ணாத, கட கிளம்புடி. ஆமா, வைரஸ் வீட்டுக்கு தானடி போறோம். எதுக்கு நீ கட்டை பேக்லாம் தூக்கின்னு வர? எங்க கடைக்கு போற மாதிரி நீ? ஆமாண்டி, வெளிய கடைக்கு போயிட்டு வருவான்னு நினைக்கிறேன் நானு. சரி, இன்னைக்கு எதுக்கு நம்ம வைரஸ் வீட்டுக்கு போறோம் சொல்லு. கிறிஸ்மஸ்க்கு வர சொல்லிக்கிறாவ, அதனாலதான் நம்ம போறோம். கிறிஸ்மஸ்க்கு வர சொல்லிக்கிறல்ல, அவங்க வீட்டுல பிரியாணி கேக்கு எல்லாமே இருக்கும். உன்ன மாதிரி வெறும் கை வீசின்னு வர சொல்றியா என்ன? அதனாலதான் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு எத்தனை வந்துக்கிறேன் நானு. அடி பாவி, அவங்க எவ்வளவு செஞ்சாங்களோ பிரியாணி கேக் எவ்வளவு வச்சிருக்கிறாங்களோ, நம்மள வர சொன்னா நம்மள சாப்பிடறதுக்கு தான் கரெக்டா இருக்குவாங்க. எடுத்துட்டு போன்னு சொன்னாதான் நம்ம எடுத்துட்டு போனோம். இங்க இருந்தே போகும்போது எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு போனா எப்படி அது? அப்புறம் என்ன நினைப்பாங்க அவங்க அம்மா நம்மள பத்தி? ஐயே, நீ வேணா அவங்க போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு கேக்க வச்சா சாப்பிட்டு வாமா. நான் எல்லாமே கட்டி எடுத்துன்னு தான் நான் வருவேன். கிளம்பு, நிக்காத. அடி போடி, நீ என்ன நான் சொல்றது கேக்குற மாதிரி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அனு, கிளம்புடி, போலாம், கிளம்புடி. ஏய் வைஷ்ணவி, திரும்படி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன்டி நானு. சொல்லுடி, என்ன சொல்லணும்னு நினைச்சேன்? வைரஸ் அவங்க அக்கா போன் நம்பர் ஒண்ணு எடுத்துன்னு வந்தோம்லடி, போன் பண்ணலான்னுட்டு. அந்த நம்பருக்கு நேத்தெல்லாம் நான் கால் பண்ணி நிக்கிறேன்டி. விடவேல, நான் பண்ணினே இருந்தேன். நான் எடுக்கிற வரைக்கும் விடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா ஒரு கால் கூட அட்டன் பண்ணலடி. என்னவாடி இருக்கும்? அப்பனா அவங்க தெரிஞ்சுக்கினே வேணுனே தாண்டி எடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நீ என்ன பண்ற? இப்போ அவங்க ஃபங்க்ஷன்ல இருப்பாங்க, கிறிஸ்துமஸ்க்கு ப்ரோக்ராம்ல. நம்ம போய் இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இத பத்தி நாளைக்கு நாளைக்கு அந்த மாதிரி பேசிக்கலாம். நீ அங்க போய் வாயகி எதுவும் திறக்காதே. நான் போய் வைத்தியஸ் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சுக்கிறேன். நான் போனவன வைத்தியஸ் கிட்ட சொல்லுவேன்டி. எம்மா, உன் திருவாய கொஞ்சம் மூடிக்கின்னு இரு. இன்னைக்கு ஒரு நாள் பொறு. நாளைக்கா சொல்லிப்பேன். சரிடி, அதான் நீ தான் சொல்றிய. சரி, நீ சொல்றத நான் கேக்குறேன். இன்னைக்கு கம்முன்னு இருப்பேன். ஆனா நாளைக்கு வேலையா அதான் பண்ணுவேன். நானு சொல்லிட்டேன், பாத்துக்கோ. சரி, நாளைக்கு அதான் நாளைக்கு பாத்துக்கலாம், வா. என்னங்க, நான் போய் கேக் எடுத்துட்டு வந்துட்டுமாங்க? இரு பேபி, ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணிட்டு அப்புறமா கேக் வெட்டிக்கலாம். சரிங்க, அப்படிதான் வரலாம். சரிமா வைரஸ், உனக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. பேபி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்க ஜெனிஃபர். ஹாப்பி கிறிஸ்மஸ் டி. அக்கா மட்டும் ஏதோ கனவுல இருக்கிற மாதிரியே இருப்பா. நம்மலாம் ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரியும் அவ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரியும் இருப்பா. ஜெனிஃபர், அம்மா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி இருக்காங்க, நீ இன்னும் அந்த பக்கமே பாத்துட்டு இருக்க. அப்பா ஹாப்பி கிறிஸ்மஸ் பா. மா, உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் மா. சரிமா ஜெனிஃபர், ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. சரிங்க, பிரேயர் பண்ணிட்டு போய் கேக் எடுத்துட்டு வந்துடுறேங்க, வெட்டிடலாம். சரி பேபி, அப்படிதான் பண்ணலாம். நீ பிரேயர் பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? நீங்க தான் குடும்ப தலைவர், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஒருத்தரா பிரேயர் பண்ணிட்டு போலாம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாந்த சர்வ வல்லவர், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானார். இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் கொட்டினிலே, கோமகனும் தொட்டினிலே, தானானா தானானா தானானா. கடவுளே, இந்த கிறிஸ்துமஸ் மாதிரி நிறைய கிறிஸ்துமஸ் நாங்க கொண்டாட எங்களுக்கு திரும்ப செய்யுங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. மா பேபி, போய் கேக் எடுத்துட்டு வந்துருமா, வெட்டிடலாம். சரிங்க, அதை எடுத்துட்டு வந்துடுறேங்க. பேபி வா, எல்லாரும் அப்படியே கை பிடிச்சி வெட்டிடலாம் கேக். வா. சரிங்க, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்லா ஜாலியா கேக் வெட்டுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. Once again, happy Christmas. வைத்திய சார், ஜெனிஃபர், சீக்கிரம் கேக் சாப்பிட்டு வாங்கடி, பிரியாணி சாப்பிடணும். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நானு கேக்கும் அங்க இருந்து வச்சிருக்கேன். ஃப்ரெண்டுங்க வர சொல்லி இருக்கிறேன்ல, அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டோம், நான் வச்சிருக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க, போலாம். என்னங்க, உங்களுக்கு இலையில சாப்பிடுறீங்களா இல்ல தட்டி எடுத்துட்டு வரட்டுமா?
நான் இலையில சாப்பிட்டுக்கிறேம்மா பேபி. வைத்தியசே ஜெனிஃபர் அப்படியே உட்காருங்க போங்க. சோபா மேலே வேணா உட்காருங்க, இல்லை கீழே கூட உட்காந்துக்குங்க. நான் பரிமாறுறேன், உட்காருங்க வாங்க. வாமா வாமா பேசினே கலந்து போடுமா மாமா. வைத்தியசே வைத்தியசே வீட்டில் ஆளுக்குறியாடி? வைத்தியசே எங்க அடிக்கிற? ஏய் வைத்தியசே உங்க ஃப்ரெண்டுங்க வந்துக்கிறாளுங்க பருடி, போய் கூட்டுமா போ. ஆமா அத போற மத்தை கூப்பிடுறமா. பாருமா வைத்திய சார், கேப் சூப்பரா இருக்குது பாருமா, கிறிஸ்துமஸ் தாத்தா கேப். அங்கிள் உங்களுக்கு இந்த கேப் பிடிச்சிருக்குதா? நான் போட்டு இருக்குது நல்லா இருக்குதா சொல்லுங்க. ஏ அடி காது கேட்காதவளே, அவரு சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாரு. இப்போ திருப்பியும் அவர் வாயால நல்லா இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு உனக்கு கேட்டுனே இருக்கணும். அதுக்கு தானே திருப்பி கேக்குற நீ. வைஷ்ணவி, நான் வைத்தியசா அவங்க அப்பாவை தான் கேட்டேன். நீ பதில் பேசி இருக்காதடி, கம்மு நின்று சொல்லிட்டேன். நல்லா இருக்குதுமா, நான் கூட பசங்களுக்கு வாங்கி வரலாம் கேப்னு நினைச்சேன், பார்த்தா மறந்து போயிட்டுமா, வாங்கி வரல. சூப்பரா இருக்குதுமா உங்களுக்கு. சரிங்க அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் இந்த பிரியாணி இந்த ஒரு டபரா தான் வச்சுக்கிறீங்களா, இல்ல உள்ள ஒரு 2-3 வச்சுக்கிறீங்களா? உள்ளதான் செஞ்சீங்களா? ஏ வசந்தி, இந்த ஒரு டப்பா தாண்டி செஞ்சிருக்கிறோம். அடி போடி கஞ்ச பிசினாரி. வருஷத்துக்கு ஒரு முறை தானே கிறிஸ்துமஸ் வருது, ஏன் 2-3 டபரா செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தா என்னவா? எல்லாருக்கும் கொடுக்கலனாங்களுக்கும் கூட பரவாயில்ல, உங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்களுக்காச்சும் நீ டபாவை போட்டு கொடுக்கணும்ல. முன்னாடி வைத்தியசே வசந்தி ரொம்ப நேரம் தான் பேசின்னு இருக்கா, என்ன சொல்றா? அவன் ஒண்ணு சொல்லமா, சும்மா பேசிட்டு இருக்காமா, ஒண்ணு சொல்ல. ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் கூட வச்சிருக்கிறேன்டி, சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க. வெளியே அப்படியே பெராக்கா உட்காந்துங்க, ஐஸ்கிரீம் தான் சாப்பிடலாம். குலோப் ஜாம் இருக்குது. அப்புறம் ஆண்டி, முக்கியமான கேக்கு இருக்கு, கேக்லாம் கூட வச்சிருக்கோம், எல்லாருக்குமே தான் வாங்குது. இருக்கு. ஏ வைத்தியச கேட்டுக்கோ, உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு கத்துக்கோ. அவரு பாரு எவ்வளவு அழகா இருக்குது, உங்களுக்கு தரம் சாப்பிடுங்கன்றாரு. நீயும் கீரியே நாங்கன்னா கல்யாணத்துக்கா சோறு ஆக்குறோம் அப்படின்னு கேக்குறா பாரு. அப்புறம் டி வசந்தி, நாடி கட்ட பேக்ல என்ன எடுத்து வந்துக்கற? எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வாங்கி வந்துக்கறீங்க, எனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு. ஏய் அவ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரலடி, உங்க வீட்ல இருந்து பிரியாணி எடுத்துன்னு போலான்னு வந்துக்கிறாடி. அப்படியா? சரிடி, நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். நான் எங்க அம்மா போட்டு தர சொல்றேன்டி. ஏ பாருடி அண்ணன், இந்த வைரஸ் எப்படி சொல்றானே. நான் வசந்தி கிட்ட நாடி சொல்லி கூப்பிட்டு வந்தேன், அவங்க வீட்டுக்கு மட்டும் செஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் எத்துன்னு வரேன்னு கேட்டேன்டி. இப்ப பார்த்தா எத்துன்னு போ அப்படின்னு சொல்றாடி. நம்மளும் எத்துன்னு வந்திருக்கலாம்டி, தப்பு வேலை பண்ணிட்டோம்டி. ஆமாண்டி, நானும் இப்ப அததான் யோசிச்சுனே இருந்தேன். என்னடா இது அப்படின்னு யோசிச்சுனே இருந்தேன். கரெக்டா நீ சொல்லிட்ட பாரு. சரி விடு, அதுக்கு எதுக்குடி அழுவுற? அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன அசிங்கமா நினைக்க போறாங்கடி, அழுவாதி, கம்முன்னு இருடி. சரிம்மா வாங்க, எல்லாம் லைனா உட்காருங்க. ஏ வைத்திய சார், போய் பாய் எடுத்துமா, பாய் எடுத்துட்டு போட்டு எல்லாம் லைனா உட்காருங்கம்மா. சரிப்பா. ஏ வசந்தி, குடி, உன் கட்ட பேக் குடு. என் அம்மா கிட்ட சொல்லி வச்சாரே, எங்க அம்மா முன்னாடியே போட்டு வைக்கும். குடு. சூப்பர் டி வைத்தியச, ஃப்ரெண்டுனா இப்படிதாண்டி இருக்கணும். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், ஏ ஃப்ரெண்டு